ரொம்ப நாள் கழிச்சு ஷின்கான்சன்னு புல்லட் ட்ரெயினில் ஒரு ட்ரிப்பு. வாங்க புல்லட் ட்ரெயினில் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த வாட்டி புல்லட் ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நான் ஆன்லைனில் ரிசர்வேஷன் பண்ணது கிடையாது. இந்த வாட்டி ஆன்லைன் ரிசர்வேஷன் பண்ணி சீட்டுமே வந்து ரிசர்வ் பண்ணிட்டேன். முன்னாடிலாம் வந்து ஃப்ரீ சீட்டில் தான் போவேன். சீட்டு ரிசர்வ் பண்ணுறதுக்கும் சீட் ரிசர்வ் பண்ணாததுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 200 எண்ணு தான் வந்து வித்தியாசம் இருந்தது. ஸோ கஸ்டமரை பார்க்க போகிறோம். ஸோ எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக ரிசர்வ்டு சீட்டே வந்து போட்டேன். போகும்போது வரும்போது வந்து பார்த்திங்கன்னா எப்படி வேணாலும் வந்துக்கலாம். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ரிசர்வ் தான் வந்து புக் பண்ணியிருக்கேன். வாங்க புல்லட் ட்ரெயின் பயணங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ரயில்வே ஸ்டேஷனில் இருந்தும் இந்த புல்லட் ட்ரெயின்ன்றது போகாது. ஷின்கான்சன் அதாவது புல்லட் ட்ரெயினுக்கான அந்த ட்ராக் இருக்கிற இடங்கள்லேருந்து தான் வந்து இந்த புல்லட் ட்ரெயின் போகும். ஸோ அது ஒரு சில இடங்களில் மட்டும்தான் வச்சுருக்காங்க. இப்போ நான் இருக்கிற ஸ்டேஷன் பேர் வந்து உங்களுக்கு ஷின் யோகோஹாமா அப்படின்ற ஒரு ஸ்டேஷனு. ஸோ இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் நிறைய இடத்துக்கு கனெக்ட் ஆகக்கூடிய புல்லட் ட்ரெயின் இங்கேருந்து போகுதுங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 8:10 தான் ட்ரெயின். ஸோ அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயே நம்மளுக்கு வெயிட்டிங் ஹால் கொடுத்துருக்காங்க. ஸோ வெயிட்டிங் ஹால் உள்ளே எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டிங் ஹாலில் நீங்கள் லக்கேஜ் எல்லாம் வைக்கிறதுக்கு பாருங்கள். லக்கேஜ் இங்கே வச்சு இங்கேயே வந்து லாக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ எந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு இங்கே வந்து உட்காந்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஷின் யோகோஹாமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஷின் யோகோஹாமா ஸ்டேஷன் இப்போ தான் வந்திருக்கேன் நான். இதில் வந்து ஷின்கான்சனுக்கு என்ட்ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல போட்டிருக்கு பாருங்கள். வாங்க அப்படியே உள்ளே போகலாம். ஸோ ஷின்கான்சன் ட்ராக்ஸ்ன்னு இங்கே இருக்குது பார்த்தீங்களா, போட்டிருக்கு பாருங்கள் ஷின்கான்சன் ட்ராக் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஷின்கான்சன் ட்ராக்கு உள்ளே போகிறதுக்கான என்ட்ரன்ஸு. டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் வாங்கினேன். இப்போ இந்த மிஷின் மாதிரி வச்சுருக்காங்க இல்லைங்களா. ஸோ இதில் வந்து நம்மளோட யூசர் ஐடி லாகின் நம்ம கொடுத்தோம்னா டிக்கெட் நம்மளுக்கு இந்த மாதிரி வந்துடும். இப்போ இந்த டிக்கெட் எடுத்துகிட்டு அப்படியே உள்ளே போக வேண்டியது தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 100 வோல்ட் ஏசி அடாப்டருக்கான பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். நம்ம லேப்டாப் என்ன சார்ஜ் பண்ணோன்னா நம்ம அடாப்டர் அப்படியே சொல்லி வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். ஃப்ளைட்டில் உங்களுக்கு என்ன மாதிரி இருக்குமோ கிட்டத்தட்ட பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது, அதே மாதிரி தான் இருக்கும். நம்ம ஏறி இருக்கிற லைன் பேர் வந்து பார்த்திங்கன்னா தொக்காய்தோ ஷின்கான்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஷின்கான்சனில் உங்களுக்கு 3 வகையான ட்ரெயின் இருக்குதுங்க புல்லட் ட்ரெயின்லேயே. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நொசோமி அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுதான் வந்து இருக்கிறதுலே அதிக வேகத்தில் போகும். அதுக்கடுத்து வந்து ஹிகாரி அப்படின்னு ஒன்று இருக்குது. நம்ம இப்போ ஹிகாரியில் தான் வந்து போட் பண்ணி போயிட்டுருக்குறோம். கொதாமா அப்படின்னு 3வது ஒரு வெரைட்டி இருக்குதுங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலையே இந்த 3 கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மியான ஸ்பீடில் போகக்கூடிய ஒரு வண்டி. நீங்கள் யாருன்னா ஜப்பான் வரீங்க அப்படின்னா ஹை ஸ்பீட் ட்ரெயின் போகணும் அப்படின்னா நொசோமி எடுங்க. நீங்கள் போகிற லைனில் வந்து நீங்கள் கேட்டுக்கோங்க இது வந்து ஹை ஸ்பீட் ட்ரெயின் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியலன்னா, ஏன்னா நான் சொல்கிற பேர்கள் உங்களுக்கு புரியாமல் கூட போகலாம். ஸோ அதனால் நீங்கள் கேட்டுக்கிட்டு நீங்கள் ஹை ஸ்பீட் ட்ரெயினில் ஏறிப்போங்க. ஸோ ஏதோ புல்லட் ட்ரெயினில் ஏறணும் அப்படின்னு சொல்லி ஏறிட்டு கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப ஸ்லோவாக போயிருந்ததுன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கே வந்து அது வெறுப்பு தட்டிடும். என்னடா நம்ம போய் என்ஜாய் பண்ணாமல் முடியாமல் வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஏமாற்றமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப இருக்குது. அதனால் ரொம்ப உஷாராக இருங்க. இந்த ரூட்டில் போகும்போது இருக்கிற பெரிய ஹைலைட் என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு பெரிய மலை மாதிரி தெரியுது பார்த்தீங்களா. அந்த மலைக்கு மேலே மேகம் இருக்குது பாருங்கள். அதுக்கு பேர் தான் வந்து மவுண்ட் ஃபுஜி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதனுடைய கிளியர் வியூ இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வரும். எப்படி இருக்குதுன்னு பாருங்களேன். வந்து பார்த்திங்கன்னா குப்பை தொட்டி போடுறதுக்கு வச்சுருக்காங்க. ஸ்பேஸ் யூட்டிலைசேஷன் பார்த்தீங்களா. ஸோ இங்கேயும் வந்து எதனா இங்கே நிற்கிறவங்க இங்கேருந்து இறங்கும்போது எதனா வைக்கிறது அந்த வச்சுக்கலாம். அந்த மாதிரி வந்து எப்படி திங்க் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ டிசைனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இதில் இங்கே பார்த்தீங்களா ஜாயிண்ட்டு, ஒரு கோச்சுக்கும் இன்னொரு கோச்சுக்கும் உள்ள ஜாயிண்ட்டு இது வேக்கண்ட்டாக இருக்குது இப்போது. ஸோ ரெஸ்ட் ரூம் வந்து நல்லா குவாலிட்டியாக. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதில் தான் மெயின்டைன் பண்ணுவோம். உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மலையோடைய வியூ பாருங்கள். இதுதான் மவுண்ட் ஃபுஜி. நீங்கள் வந்து இந்த ட்ரெயின் பிடிச்சி போகிறீங்கன்னா இந்த வியூ வந்து நம்மளுக்கு எல்லா நேரமும் வந்து கிடைக்காதுங்க. ஏன்னா ஒரு சில டைமில் வந்து மேகமூட்டங்களாக இருக்கும். இந்த மலையை சுத்தமாக நம்ம பார்க்கவே முடியாது.
இப்போ நம்ம பார்க்குற வியூ வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டான வியூ. பர்ஃபெக்டான ஒரு சீசனில் போய் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் கரெக்டாக ஒரு 9ஆம் மாதம் அந்த மாதிரி வந்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு வந்து இந்த மலையை வந்து கிளியராக பார்க்க முடியும். வாங்க நம்ம இப்போ இறங்கணும். நம்ம ட்ராவல் பண்ண நேரம் வந்து பார்த்திங்கன்னா 1 ஹவர் 10 நிமிஷங்க. உங்களுக்கு 200 கிலோமீட்டர் வந்து ஷின்னியோகாமாலேருந்து அம்மமட்சு அப்படின்ற இடத்துக்கு வந்திருக்கோம். 200 கிலோமீட்டரை உங்களுக்கு 1 ஹவர் 10 நிமிஷத்தில் வந்து நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஹமாமட்சில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு சுசுக்கி அப்படின்ற ஒரு கம்பெனி தெரியும் இல்லைங்களா, மாருதி சுசுக்கி. அதனோட டெவலப்மெண்ட்டு இங்கே தான். ஸோ இங்கே நான் பார்த்த ட்ரெயின் வந்து பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு 220 230 கிலோமீட்டர் வேகத்தில் தான் போகுதுன்னு நினைக்கிறேன். நம்ம கண் இமைக்கிற நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ட்ரெயின் வந்து கடந்து போயிடுச்சுங்க. நம்ம எல்லோரும் புல்லட் ட்ரெயின் சொல்லப்படுற ஜப்பானில் ஷின்கான்சன் அப்படின்னா தான் தெரியும். புல்லட் ட்ரெயின் சொன்னிங்கன்னா யாருக்குமே தெரியாது. ஸோ நம்ம இப்போ ரிட்டர்ன் வந்து கிளம்பி நான் அம்மமட்சுலேருந்து திருப்பி ஷின்னியோகாமா நோக்கி போயிட்டுருக்குறேங்க. அப்போ இருக்கக்கூடிய வியூ வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் வந்து அற்புதமாக இருந்தது. மலையை சுற்றி பாருங்கள், அழகாக மேகங்கள். உங்களுக்கு வந்து வியூ வந்து பர்ஃபெக்டான ஒரு வியூ அப்படின்னு சொல்லலாம். இந்த ட்ரெயினை பற்றி சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுங்களா, இந்த ட்ரெயினுடைய 1 வருஷத்துக்கான டிலே டைம் அப்படின்றது நேரம் தவறி வந்தது வந்து பார்த்திங்கன்னா 1 நிமிஷத்துக்கும் கீழே. இப்போ அது வந்து பார்த்திங்கன்னா 24 செகண்ட் ஆகிடுச்சுங்களாம்.